விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். திருமாவளவன் இணைப்பில் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் திருமாவளவன். வணக்கம். வணக்கம். நாடு முழுவதும் இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மிகுந்த வேதனைக்குரியதாக இருக்கிறது. உள்ளபடியே இது பாரதிய ஜனதா ஆட்சி என்பதை விட RSS ஆட்சி என்று சொல்வதற்கு இதை விட வேறு அடையாளம் எதுவும் இல்லை, வேறு சான்று எதுவும் தேவையில்லை. அவர்கள் பசு பாதுகாப்பு என்ற பெயரில் தொடக்கத்திலிருந்தே மாடு வியாபாரம் செய்கிறவர்களை கடுமையாக தாக்கினார்கள். சில இடங்களில் படுகொலை செய்தார்கள். தாத்ரி என்கிற இடத்தில் கூட ஒரு வீட்டில் இருந்த இறைச்சி மாட்டிறைச்சி என்று சொல்லி இந்த வீட்டுக்குள் புகுந்து மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை நடத்தி கொலை செய்தது நமக்கு நினைவிருக்கிறது, அனைவருக்கும் நினைவிருக்கும். பிறகு அந்த இறைச்சி மாட்டிறைச்சி இல்லை என்ற தகவல் வெளியானது. ஆக அவர்கள் இன்றைக்கு தடை விதித்து ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சியான செய்தி அல்ல, எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆனால் மிகவும் வேதனைக்குரியது, கண்டனத்திற்குரியது. இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. மாடுகள் விவசாயம் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் விவசாயத்திற்காகத்தான் மாடுகளை விற்கிறார்களா, இறைச்சிக்காக விற்கிறார்களா என்பதை எப்படி வரையறை செய்ய முடியும்? ஆக இறைச்சிக்கு விற்கக்கூடாது, ஆனால் விவசாயத்திற்காக அந்த பரிமாற்றம் நிகழலாம் என்று சொல்லுவதில் கூட ஒரு தெளிவு இல்லை. இதை காரணம் காட்டி சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இங்கே வகுப்புவாத அரசியல் மேலும் மேலும் வலுப்பெற்று வருகிறது. உழைக்கிற மக்களுக்கு எதிரான ஒரு கலாச்சாரம் இங்கே திணிக்கப்படுகிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்த ஆணையை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். வகுப்புவாத எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். மத்திய அரசு மாடுகளுக்கு மட்டுமல்ல ஒட்டகங்களுக்கும் இதே தடையை விதித்திருக்கிறது. இதனால் இந்த விலங்குகளை வதை செய்யக்கூடாது என்பதுதான் ஒரே காரணம் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. விலங்குகளை வதை செய்யக்கூடாது என்று சொன்னால் மீன்கள் கூட அதிலே அடங்கும், உயிர்தான், அதுவும் உயிர்தான். கோழிகள் அதிலே அடங்கும், அதுவும் உயிர்தான். ஆடுகள், பன்றிகள் அதிலே அடங்கும், அவையும் உயிர்கள் தான். ஆக ஒட்டகம், மாடு இவற்றை மட்டும் இவர்கள் வரையறை செய்து இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் இதிலிருந்து நாம் வெளிப்படையாக உணர முடிகிறது. எல்லா உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வள்ளலாரின் கொள்கையை இவர்கள் ஏற்று அனைத்து உயிர்களையும் ஜீவகாருண்ய அடிப்படையில் பாதுகாக்க வேண்டும். எனவே எந்த விலங்குகளும் இங்கே வதை செய்யப்படக்கூடாது, யாரும் எந்த இறைச்சியும் உண்ணக்கூடாது என்று இவர்கள் தடை விதிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் மாடு, ஒட்டகம் போன்றவற்றை மட்டும் தடை செய்திருப்பது இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்தினரின் பொருளாதாரத்தில் கை வைக்கிற செயல், அவர்களின் வியாபாரத்தை அடித்து வீழ்த்துகிற செயல், அவர்களை மேலும் நசுக்குகிற ஒரு செயல்.